இன்னைக்கு காலையில் கேரள மாநிலத்தில் இடுக்கி கோட்டயம் பகுதிகளில் மறுபடியும் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்த முக்கிய செய்தியை நம்ம பார்த்தோம். இதில் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு விடையா இப்போ 2 பேர் இந்த நிலச்சரிவில் மன்னிக்கவும் 3 பேர்கிட்ட இந்த நிலச்சரிவில் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சிவசபாபதி இணைந்திருக்கிறார், கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். இப்போ பலி எண்ணிக்கை பற்றின தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த பகுதியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிற நிலவரம்லாம் சொல்லியிருக்காங்களா? என்ன தகவல், மேலும் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். கேரள மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 5 மாவட்டங்களுக்காக மழை எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை கொடுத்ததுனால அரசாங்கமும் பேரிடர் மீட்பு குழு தீயணைப்புத்துறையினர் எல்லாமே தயாராக இருந்தாங்கன்னு சொல்லலாம். நேற்று பாத்தீங்கன்னா இரவு கனமழை பெய்ததுல இடுக்கி, கோட்டயம், பத்தனந்திட்டா 3 மாவட்டங்கள்லயும் மிக கன அளவு மழை பெய்ஞ்சு கொட்டி தீர்த்துனே சொல்லலாம். இதனால பாத்தீங்கன்னா இடுக்கி மாவட்டம், கோட்டயம், அதே மாதிரி பத்தனந்திட்டா மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிலச்சரிவு அதிக அளவுல ஏற்பட்டிருக்கு. இதோட பாத்தீங்கன்னா இடுக்கி மாவட்டத்துல இந்த நிலச்சரிவுல சிக்கி 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி கோட்டயத்திலையும் ஒரு ஆள் நிலச்சரிவுல சிக்கி உயிரிழந்திருக்காங்க. மொத்தம் இந்த கனமழையினால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் நிலச்சரிவுனால பாத்தீங்கன்னா 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அதாவது மலைப்பாங்கான மாவட்டங்கள் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வீடும் தனித்தனியான இடத்துல தள்ளி தள்ளி இருக்கும். பல்வேறு இடங்கள்ல இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறதுனால இவங்க ஒவ்வொரு இடமாத்தையும் போய் மீட்பு பணியில ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதனால இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாக கூடும் அப்படிங்கறத அச்சப்படுறாங்க. இதோடு மட்டும் இல்லாம இந்த 3 மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கு. இதுல தங்களுடைய உறவினர்களோ மற்றும் நண்பர்களோ யாராலும் காணா போயிருந்தா அதை பத்தி தகவல் தெரிவிப்பதற்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாம தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க, இதே மாதிரி ஆபத்துல சிக்கி இருக்கிறவங்க எல்லாம் இந்த கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உண்டான மீட்பு பணியை மேற்கொள்றதுக்காக இந்த கட்டுப்பாட்டு அறை மூலம் வலியுறுத்தப்படுகிறது. இதோடு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இடுக்கி மாவட்டத்துல ஜீப் மூலமா அபாய அறிவிப்பு செஞ்சுட்டு போறாங்க. அதாவது தாழ்வான இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களோ, மலைப்பாங்க இடத்துல இருக்கிறவங்களோ இவங்க எல்லாம் பத்திரமா கேம்புக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோடு மட்டும் இல்லாம மழை மாறி அதிகமா இன்னும் பெய்யக்கூடும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே மிகுந்த எச்சரிக்கையோட பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த திருச்சூர் அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மழை காரணமாக அதிக அளவு நீர்வீழ்ச்சியில நீர் வரத்து வர தொடங்கிருச்சு. இங்க போன சுற்றுலா பயணிகள் பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி அருகில மிக அதிக அளவுல காற்று வீசினதுனால நீர் கீழே, அதாவது நீர்வீழ்ச்சியிலிருந்து கீழே விழுகிற தண்ணீர் பாத்தீங்கன்னா காற்றின் காரணமாக மழை போல சுற்றுலா பயணிகள் மேல கூட திருப்பி அடிச்சு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த பயணிகளும் அச்சத்தோட இருந்திருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இடுக்கி, கோட்டயம், பத்தனந்திட்டா மாவட்டங்கள்ல மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம், கொச்சி தேசிய நெடுஞ்சாலை பாத்தீங்கன்னா அடிமாலி பக்கத்துல ஏற்பட்ட நிலச்சரிவுனால முற்றிலுமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால மீட்பு படையினர் அங்க போறதுக்கு உண்டான கால அவகாசம் எடுத்து, அதாவது அந்த இடங்கள் எல்லாமே அதாவது சரி செஞ்சு அங்க போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாக கூடும் அப்படிங்கிற அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. மீட்பு பணி மிக மிக விரைவில் அதிக அளவுல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.